தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, மிதல்களை திறந்தருளும். எம்வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். பொதுக்காலத்தின் 22ஆம் வாரம், செப்டம்பர் 1ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை, ஆவணி 15ஆம் தேதி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் இணையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை மீட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் உள்ளாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். தூய ஆவியானவரே, இறைவா, எழுந்தருளை வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டி அருளும். உமது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூயாவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூயாவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இனிமையான விடியலை தந்த இறைவா, உமது விடியலின் பேர் இரக்கத்திற்காக நன்றி கூறுகிறோம். எங்களுடைய விடியலின் மொத்த உருவமாக உமது ஒளியை, உயிரினங்களை, எங்கள் உடலில் ஒவ்வொரு உறுப்புகளை மீண்டுமாக இயங்கச் செய்து உம்மை போற்றி புகழும் ஆசீர்வாதத்தை தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். நேற்றைய தினம் எங்களோடு கூட உம் வான தூதர்கள் கரம் கோர்த்து வழி நடத்தி இரவிலே நல்லதொரு ஓய்வினை தந்து இனிமையான இந்த இளம் காலை வேளையில் உம்மை கூவி அழைக்கும் ஆசீர்வாதத்தை தந்தவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகள். இந்த அருமையான தருணத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எங்களுடைய சொல், செயல், சிந்தனை அனைத்தையும் அது பிரசன்னத்தால், ஆசீரால், தூயாவியானவரின் கொடைகளால் நிரப்பிட வேண்டுகிறோம். பேரிரக்கத்தால் தூய அந்தோணியாரின் ஆசீரால் நிரப்பி எங்கள் பெற்றோருடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து மத அன்பு பிள்ளைகளாக எங்களை இன்றைய நாளில் வழிநடத்த வேண்டி அர்ப்பணிக்கின்றோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாங்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இருக்கவும், நலம் நல்குவது இறையாட்சி என்பதை இன்றைய வாசகங்களின் வழியாக உணர்ந்து நல்லவர்களாக, நேர்மையுள்ளவர்களாக, உமக்கு சாட்சிகளாக நாங்கள் எந்நாளும் வாழ உமது அருள் வேண்டி வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளை அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.